நம்ம பார்க்க போகிறது இட்லி சாம்பார், கடல அரைச்சி சாம்பார். அதுக்கு தேவையான பொருள் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், கடுகு தாளிச்சிக்கலாம். தாளிச்சுனே இஞ்சி பூண்டு ஒன்றும் பாதிமாக தட்டி வச்சு போட்டுக்கலாம். அது கொஞ்சம் வதங்கினோடனே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு அது கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடலாம், கல்லுப்பு போட்ட உடனே கொஞ்சம் அது வதங்கினோடனே தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், வதங்கினோடனே மஞ்சள்தூள் போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். திட்டமாக நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி. வாங்க அது கொதிக்கிறதுக்குள்ளே கடல அரைச்சிட்டு வந்துடலாம். கடல நம்ம தேவையான அளவு கடல ஒரு 4 ஸ்பூன் கடல எடுத்துக்கங்க. இதுமாதிரி நைஸ் அரைச்சி அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிட்டு இப்போ நல்லா பாருங்கள், இதுவும் கொதிச்சிச்சு. இப்போ நம்ம அந்த கடல அரைச்சதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு, நல்லா கலக்கி விட்டுடலாம். ஊற்றணுன்னு கடல அரைச்சதை ஊற்றணுன்னே நல்லா கலக்கணும், இல்லை அடி பிடிக்கும். ஒரு 5 நிமிஷம் சைடில் இட்லி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். சூப்பராக இருக்கும், திக்காக இருக்கும். நம்ம தேவையான அளவு உங்களுக்கு பச்சை மிளகாய் தேவையில்லைன்னா பச்சை மிளகாய் வேணாம், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இட்லியும் ரெடி ஆகிடுச்சுங்க, வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அவ்வளோதாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டு பையன் 1/2 இட்லி சாப்பிடுவாங்க. இவருக்கு 1 இட்லி சாப்பிடுவார், 1/2 இட்லி சாப்பிடுவார் ஒரு நாளைக்கு.